திமுக இந்த ஆட்சி போய் முடியும்னு நினைக்கிறாங்க. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கு இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலுக்குரிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவோம். அப்பதான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் ஒலிக்கும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத போது நம்ம 37 MP இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணி நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை வாரியம் அமைஞ்சது. ஆனால் இன்னைக்கு நீட் என்று பொய் சொல்லி ஒரே கையெழுத்த தீர்ப்போம் என்று சொல்லி 38 MP வச்சுட்டு எந்த MP வேலை செய்யல, சீட்டை தேய்ச்சிட்டு போயிட்டாங்க. 38 MP யாருமே செய்யல. ஆனா ஸ்டாலின் சொல்றாரு 40 ஜெயிக்கணும் திமுக. 38 MP ஜெயிச்ச வேலை இல்லை. ஏதாவது பண்ணாங்களா? ஒண்ணும் பண்ணல. ஆனால் நம்முடைய அருணாச்சலம் வெற்றி பெற்றால் உங்கள் குரலாக ஒலிப்பார். உங்களுக்கு வேண்டிய திட்டங்களை கேட்டு பெற்று திட்டங்கள் தருவார். அது மட்டுமல்ல, நம்ம குணசேகரன் பேசும்போது சொன்னார்,